இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்குட்பட்ட ஷோலிங்கர் வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாலை விரிவாக்கம் மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. ஆனால் தற்போது அப்பணிகள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதேபோல் சாலை விரிவாக்க பணிக்காக பல இடங்களில் சாலையோரம் ஆழமான பள்ளங்கள் தோண்டப்பட்ட நிலையில் அவை முறையாக மூடப்படாமல் அப்படியே விடப்பட்டுள்ளன. இதனால் இரவு நேரங்களில் வாகனங்களில் பயணிப்போர் பள்ளங்கள் இருப்பதை அறியாமல் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் அச்சத்துடனே இந்த சாலையை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோன்று வாலாஜாபேட்டையில் இருந்து ஷோலிங்கர், அம்மூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய சாலை கடந்த 5 மாதங்களுக்கும் மேலாக மிகவும் சேதமடைந்த நிலையிலேயே உள்ளது. சாலையின் மேற்பரப்பு முற்றிலும் பெயர்ந்து ஜல்லிக்கற்கள் வெளியில் தெரியும் அளவிற்கு மோசமடைந்துள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சாலையில் தினமும் ஏராளமான கனரக லாரிகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. அவை செல்லும் போது சாலையில் தேங்கியுள்ள தூசி மிக அதிக அளவில் காற்றில் பறக்கிறது. இந்த தூசிகள் எதிரே வரும் இருசக்கர வாகன ஓட்டிகளின் கண்களில் படுவதால் பார்வை மறைந்து நிலை தடுமாறி கீழே விழும் சம்பவங்களும் அடிக்கடி நடைபெறுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிப்பதோடு எப்போது வேண்டுமானாலும் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய பெரிய விபத்துகள் நிகழக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. மேலும் சாலையின் மோசமான நிலை காரணமாக வாகனங்களின் டயர்கள், சஸ்பென்ஷன் உள்ளிட்ட உதிரி பாகங்களும் அடிக்கடி சேதமடைவதாக வாகன உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள், வணிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் தினம்தோறும் இந்த சாலையை பயன்படுத்தி வரும் நிலையில் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சாலை விரிவாக்கம் மற்றும் கால்வாய் அமைக்கும் பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக மீண்டும் தொடங்கி விரைந்து முடிக்க வேண்டும். மேலும் சேதமடைந்துள்ள வாலாஜாபேட்டை சோளிங்கர் அம்மூர் சாலையை முழுமையாக புதுப்பித்து தரமான தார் சாலை அமைக்க வேண்டும். அதுவரை தற்காலிகமாக பள்ளங்களை சரி செய்து தூசி பரவுவதை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.